Hi friends, welcome to our channel Vanish UPSC Aspirant. லாஸ்ட்டாக நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா வேதிக் சிவிலைசேஷன் ஆரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேதிக் சிவிலைசேஷன் அண்ட் தி ஆரியன்ஸ். வேதிக் சிவிலைசேஷன் பீரியட் எப்போ, ஆரியன்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேதிக் சிவிலைசேஷன் பீரியட் வந்து 1500 to 600 BCE. வேதிக் சிவிலைசேஷன் மொத்தம் ரெண்டு டைப்பாக பிரியும். ஏர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட். ஏர்லி வேதிக் பீரியட் வந்து 1500 to 1000 BCE வரைக்கும். லேட்டர் வேதிக் பீரியட் 1000 to 600 BCE வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆரியன்ஸ் எப்படி வந்திருப்பாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஆரியா மீன்ஸ் ஹை பர்த். தே கேம் ஃப்ரம் ஸ்டெப்பீஸ் ஆஃப் ஹிரோஷியா கிராஸ்லேண்ட். இவங்க வந்து ஸ்டெப்பீஸ் ஆஃப் ஹிரோஷியா கிராஸ்லேண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்க இருந்த ரீஜியன் வந்து கிராஸ்லேண்டாக இருந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்டெப்பீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தே கேம் வித் ஹார்ஸ். தே ஆர் வாரியர் குரூப். அவங்க வரும்போது ஹார்ஸோட வந்திருக்காங்க. அவங்க வந்து வாரியர் குரூப்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தே ஆர் செமி நொமாடிக் பேஸ்ட்ரோல் பீப்புள். செமி நொமாடிக் பேஸ்ட்ரோல் பீப்புள்னா அவங்க வந்து ஒரு பிளேஸ்லவே இருக்க மாட்டாங்க. அவங்களாம் வந்து ஹேர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மாடு ஆடு மேய்க்கிற மாதிரி இந்த ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு அவங்க வந்து மைக்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து செமி நொமாடிக் பேஸ்ட்ராய்ட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆரியன்ஸ் அப்படின்னா ஒரு லிங்குஸ்டிக் குரூப். அது வந்து ஒரு ரிலிஜியனோ ஒரு கேட்டகரியோ அப்படி கிடையாது. ஆரியன்ஸ்னால் அவங்க வந்து ஒரு அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. அது வந்து ஒரு லிங்குஸ்டிக் குரூப், அதுதான் ஆரியன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்ன லாங்குவேஜ் பேசியிருக்காங்கன்னா சான்ஸ்கிரிட் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆரியன்ஸ் எப்படி வந்திருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு 3 தியரிஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. 3 தியரிஸ் ஆஃப் ஒரிஜினல் ஹோம்லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ். இந்த த்ரீ தியரி வந்து இந்தியாவில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஸ்பியன் சி சென்ட்ரல் ஏஷியா வழியாக வந்திருப்பாங்க அப்படின்ட்டு வந்து மேக்ஸ் முல்லர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த தியரி வந்து பீப்புளெலாம் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த தியரி வந்து ஆர்டிக் ரீஜியன் வழியாக வந்திருப்பாங்க அப்படின்ட்டு பாலகங்காதர் திலக் சொல்லியிருப்பாரு. ஆனால் பீப்புள் யாரும் இதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து டிபெட் வழியாக வந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த தியரியும் வந்து பீப்புள் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. காஸ்பியன் சி வழியாக சென்ட்ரல் ஏஷியா வந்திருப்பாங்க அப்படின்ட்டு மேக்ஸ் முல்லர் சொன்ன தியரியை மட்டும் தான் பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆரியன்ஸ் என்டர்டு த்ரூ. அவங்க எப்படி வந்தாங்கன்னா கைபர் போலான் பாஸ். அது எங்கே இருக்குன்னா எக்ஸாக்ட்லி ஆப்கானிஸ்தான் டு பாகிஸ்தான் என்டரிங் பிளேஸ். ஆரியன்ஸ் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா கைபர் போலான் பாஸ் வழியாக வந்திருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தான் டு பாகிஸ்தானுக்கு என்டர் ஆகிற பிளேஸில் தான் அந்த கைபர் போலான் பாஸ் வழியாக வந்திருப்பாங்கன்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏர்லி வேதிக் பீரியட். இப்போது ஏர்லி வேதிக் பீரியடில் ஆரியன்ஸ் எங்கே வந்து செட்டில் ஆகிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரியன் செட்டில்டு சப்த சிந்து ரீஜியன். சப்த சிந்து ரீஜியனா லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ். 7 ரிவர்ஸ் இருக்கும். அது என்னென்ன ரிவர்ஸ்னு வந்து இங்கே பார்க்கலாம். இது வந்து 2 நேம் கொடுத்துருப்பேன். அதோட ஒரிஜினல் நேமும் அதோட அனதர் நேமும் கொடுத்துருப்பேன். சிந்து அப்படின்னா இண்டஸ், விபாஸ் அப்படின்னா பீஃப், விசிஷ்டா அப்படின்னா ஜலம், பருஷ்னி அப்படின்னா ராவி, அக்ஷினி அப்படின்னா செனாப், சுட்ருதி அப்படின்னா சட்லஜ், சரஸ்வதி அப்படின்னா காகர். இந்த 7 ரிவர்ஸ் அங்கெல்லாம் வந்து ஆரியன் செட்டில் ஆயிருப்பாங்க அப்படின்ட்டு ஏர்லி வேதிக் பீரியட்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏர்லி வேதிக் பீரியட்ல ஒரு வார் நடந்திருக்கும். அது என்ன வார்னா தசரஜனா வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 10 கிங்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 மெம்பர்ஸ் கொண்ட கிங்ஸ் சேர்ந்து அந்த வார் வந்து நடந்திருக்கும். அதுதான் வந்து தசரஞ்சன வார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த வார் எங்க நடந்திருக்குன்னா பேட்டில் ஆஃப் பொருஷ்னி, ராவி ரிவர் கிட்ட இந்த பேட்டில் நடந்திருக்கும். இது யார் யாருக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுதாஸ் அப்படின்றவர் வந்து சன் ஆஃப் தேவ்தாஸ் அண்ட் பரதா கிங் த்ரிஷு, இவர் ட்ரைபல் கிங். த்ரிஷு அப்படின்றவர் வந்து ஒரு ட்ரைபல் கிங். இவங்க 2 பேருக்கும் யார் வந்து கைடன்ஸ் பண்ணாங்கன்னா ப்ரீஸ்ட் வசிஷ்டா அப்படின்றவர் வந்து இவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்கள கைட் பண்ணியிருப்பாரு. இவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் யார் வந்ததுன்னா 5 ஆரியன்ஸ் 5 நான் ஆரியன்ஸ் வந்திருக்காங்க. இவங்களோட லீடர் யாருன்னா புருஷ்டா. அப்புறம் இவங்க 2 பேருக்கு யார் கைட் பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரீஸ்ட் விஸ்வாமித்ர். இவர் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு, அவங்களுக்கு கைட் பண்ணியிருப்பாரு. சரி, இந்த 2 குரூப்புக்கும் தான் வந்து இந்த வார் நடந்திருக்கு.
இதுல யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னா, சுதாஸ் அண்ட் பரதா கிங் வாஸ் பார்ன். இந்த ஃபர்ஸ்ட் இருக்காங்களா, ஸோ இவங்க தான் வந்து இந்த இந்த வார்ல வந்து ஜெயிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இயர்லி வேதிக் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இயர்லி வேதிக் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்குன்னா, மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், கிங் ஆர் குவீன். கிங் இல்லைனா குவீன் தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அது வந்து ஒரு மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ராஜன். ராஜன்னா ராஜா. கிங் லிவ்ட் இன் பேலஸ், டியூட்டி டு ப்ரொடெக்ட் பீப்புள், பொலிட்டிக்கல் ஹெட் அண்ட் ஹெரிடிட்டரி சீஃப். ராஜா வந்து பேலஸ்ல இருக்காரு. அவரோட டியூட்டி வந்து பீப்புளை ப்ரொடெக்ட் பண்றது. அவர் வந்து பொலிட்டிக்கல் ஹெட்டாகவும் ஹெரிடிட்டரி சீஃபாகவும் இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து மாஷி. மாஷினா குயின். செனனினா சீஃப் ஆஃப் ஆர்மி. செனனி அப்படின்றவங்க வந்து ஆர்மியோட சீஃப். மாஷி அப்படின்னா குயின். தெர் இஸ் நோ எவிடன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு இங்கே எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சம் அசம்பிளிஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபா, சம்தி, விதாட்டா, கணா. சபானா அசம்பிளி ஆஃப் எல்டர்ஸ், சம்தி அசம்பிளி ஆஃப் பீப்புள், விதாட்டா அசம்பிளி ஆஃப் ட்ரைப்ஸ், கணா அசம்பிளி ஆஃப் ட்ரூப்ஸ். இது மாதிரியான அசம்பிளிஸும் அங்கே இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் சோஷியல் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல குலா அப்படின்னா ஃபேமிலி, கிரிகா கிரிகபதி, கிராமா வில்லேஜ், கிராமினி கிராமிகா, விஷு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட், விஸ்வபதி, ஜனா அப்படின்னா பீப்புள். சோஷியல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் ஆர் ரெஸ்பெக்டபிள் பொசிஷன். ஏர்லி வேதிக் பீரியட்ல உமன்ஸ் வந்து ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல இருந்திருக்காங்க. பார்ட் ஆஃப் சபா, சமிதி, விதாட். இவங்க வந்து சபா, சமிதி இந்த மாதிரியான பிளேஸ்க்குலயும் அலோவ் பண்ணியிருக்காங்க. உமன்ஸ் ஆர் அலோவ்ட் இன் சபா, சமிதி, விதாட்டாலையும் அவங்க இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விடோ ரீமேரேஜ், நோ சதி, நோ சைல்டு மேரேஜ். விடோ வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம், சதி இல்லை. அப்புறம் வந்து சைல்டு மேரேஜும் அப்போ இல்லை. அப்போ இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது உமன்ஸ் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல தான் ஏர்லி வேதிக் பீரியட்ல இருந்திருக்காங்க. சம் இம்பார்ட்டன்ட் உமன்ஸ் போயட்டும் இருந்திருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லோபமுத்ரா, அபாலா, விஸ்வரா, கோஷா. இது மாதிரியான உமன்ஸ் போயட்டும் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் உமன்ஸுக்கு வந்து ஃப்ரீடம் இருந்திருக்கு அப்படின்ட்டு இதுல தெரியுது. அவங்கெல்லாம் வந்து ஒரு போயட்டா இருந்திருக்கும் போதே. ஸோ இதுதான் வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கா அவங்களுக்கு சீஃப் ஆக்குபேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வீட் அப்படின்னா கோதுமா, பார்லே யாவனம், க்ஷேத்ரா ஃபீல்ட், கிருஷி அப்படின்னா பிளஃபிங். இது மாதிரியான வீட், பார்லே, க்ஷேத்ரா, கிருஷி இது மூலயமா அவங்களுக்கு எக்கனாமிக் சீஃப் ஆக்குபேஷனும் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் ஆஃப் அனிமல்ஸ். அவங்க எந்த அனிமல்ஸ் எல்லாம் டொமஸ்டிக் பண்ணியிருக்காங்கன்னா, ஹார்ஸ், கேட்டில் ரியரிங், கவுஸ் இதெல்லாம் வந்து டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரேட். அவங்க யார் கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபாரின் ட்ரேட் வித் பாபிலோன். பாபிலோன் கூட அவங்க வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க, ஃபாரின் ட்ரேடு. டிரான்ஸ்போர்ட் வந்து புல்லக்காட், ஹார்ஸ், கேட்டில் ரியரிங். புல்லக்காட், ஹார்ஸ், கேட்டில் ரியரிங் வச்சு அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. பாபிலோனுக்கு அவங்க வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்ல என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, புல்லக்காட், ஹார்ஸ், கேட்டில் ரியரிங் இதெல்லாம் வந்து ட்ரேட்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லேட்டர் வேதிக் பீரியட். லேட்டர் வேதிக் பீரியடோட ஏஜ் வந்து 1000 பிசி டு 600 பிசி. அந்த பீரியட் தான் லேட்டர் வேதிக் பீரியட். நெக்ஸ்ட் வந்து யோக்ஸ் ஆஃப் 6 and 8 ஆக்சன் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சருக்கு வந்து 6 and 8 ஆக்சனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்திரா வாஸ் காட், லார்ட் ஆஃப் பிளஃப். இந்த கலப்பை இருக்குதுல உழுவாங்கள, அந்த கலப்பையோட லார்ட் அப்படின்ட்டு இந்திராவை சொல்றாங்க. திலா அப்படின்னா வெஜிடபிள் ஆயில், ஷியாமா அப்படின்னா அயன். த டூல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் உடன் பிளஃப் டு அயன் பிளஃப். அக்ரிகல்ச்சர் பிளஃபா அக்ரிகல்ச்சர்ல உடன் பிளஃபா இருக்கிறது வந்து அயன் பிளஃபா சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கேம் ஹை பிகாஸ் ஆஃப் அயன். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து ஹையா இருக்கு. எப்படின்னா அயனால ஆயிருக்கு. அவங்க அயனை யூஸ் பண்ணதுனால கல்டிவேஷன் ப்ரொடக்டிவிட்டிலாம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அதனால ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து ஈகாலிட்டேரியன் சொசைட்டி. இங்கே வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பேட்ரியார்கல், மேட்ரியார்கல் அப்படி இல்லாமல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, எல்லாருக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து லேட்டர் வேதிக் பீரியடோட இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து ரிக்வேதிக் ரிலீஜியன். அவங்க என்ன ரிலீஜியன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா,
The religion is ritualistic in nature. People lived in nature personification and they worshipped for materialistic gain. Lord Indiran considered as to be more important god of Aryans. After Indiran, Agni, Marut, Varuna, Surya, Aditi. அவங்களுடைய ரிலிஜியன் வந்து ரிச்சுவலிஸ்டிக் இன் நேச்சராக இருந்திருக்கு. யாகம் செய்யறதே அவங்களுடைய நேச்சராக இருந்திருக்கு. பீப்புள் லிவ்டு இன் நேச்சர் பர்சனாலிஃபிகேஷன். தே வர்ஷிப்டு ஃபார் மெட்டீரியலிஸ்டிக் கெயின். அவங்க வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கெயினுக்காக தான் வந்து லார்டே வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களுடைய லார்டா யாரை வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ட் காடா இந்திரனை தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா, அவர் வந்து அவங்க யாகம் கேட்கறதெல்லாம் அவர் கொடுக்குற ஒரு கடவுளாகவும் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் இந்திரனுக்கு அப்புறம் யார் யார் இருந்திருக்காங்கன்னா அக்னி, மாருத், வருணா, சூர்யா, அதித்தி இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன் கம்பேரிசன் வி ஹாவ் ஃபியூ காடஸ், ஃபீமேல் காடஸ்னும் சில பேர் இருந்திருக்காங்க. யார் யாருன்னா உஷா, பிருத்திவி, சரஸ்வதி அவங்களா இருந்திருக்காங்க. இப்போ இந்திரா அப்படின்னா வாரியர் காட், அக்னி காட் ஆஃப் ஃபயர், மாருத் காட் ஆஃப் ஸ்ட்ராங், சோமா associate with plants and animals, Varuna god of cosmic, Pushman god of road. God நெக்ஸ்ட் வந்து லேட்டர் வேதிக் பீரியடோட ரிலிஜியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவா இவங்கள தான் அவங்க வந்து வழிபட்டிருக்காங்க. 3 இம்பார்ட்டன்ட் யஜ்னா செஞ்சிருக்காங்க யாகங்கள். என்னென்னா அஸ்வமேத யாகா, ராஜஸ்யா, வஜ்யபட். இந்த அஸ்வமேத யாகன்றது உங்களுக்கு தெரியும், ஆர் சாக்ரிஃபைஸ். ராஜஸ்யா அப்படின்றது வந்து கன்சிக்ரேஷன் ஆஃப் செரிமனி. கான்சிக்ரேஷன் செரிமனினா ராஜா ஒரு பர்சன் வந்து தன்னைத்தானே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு முடிசூட்டுற விழாவை தான் ராஜஸ்யா அப்படின்னுவாங்க. இந்த வஜ்யபட் அப்படின்றது வந்து சேரியட் ரேஸ். இந்த மாதிரி தேர்ல வச்சு சேரியட் ரேஸ் போட்டி மாதிரி வச்சு யார் வராங்களோ அந்த மாதிரி இது பண்றது தான் வந்து சேரியட் ரேஸ். இங்க வந்து டெம்பிள் இருந்திருக்கு அப்படின்ற எந்த எவிடன்ஸும் இல்லை. ஏர்லி வேதிக்கும் இல்லை, லேட்டர் வேதிக்கும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.